இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். அதோ நிக்கிறா பாருங்க. இவளை பார்த்தா எனக்கு கோவம் வருது விஜய். சரி சரி, கண்ட்ரோல் பண்ணேன்னா சரி, நான் போயிட்டு வரேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல. நான் அந்த சைடு இருக்க பின்னாடி இருக்க மரத்துக்கிட்ட ஒளிஞ்சுக்கிறேன். ஃபோனை ஆன்லேயே வைங்க. நீங்கள் ஃபோனை ஆனில் வச்சிருக்கீங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது. ஒரு வேளை தெரிஞ்சிட்டா அவள் என்ன பேச வரணும்னு நினைச்சாலோ அதை அவள் சுதாரிச்சுக்கிருவா. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பேசுங்க, புரியுதா? நான் பார்த்துக்கிறேன் ஆதிரா. போங்க. அப்புறம் ஃபோனை சைலண்டில் போட்டு வைப்ரேஷன் மூடில் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஃபோன் கட் ஆகிட்டா நான் கால் பண்ணுறேன். சும்மா மெசேஜ் அட்டன் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? எந்த சூழ்நிலையிலையும் அங்கே ஃபோன் கட் ஆகிடக்கூடாது. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு புரியுது ஆதிரா, நான் பார்த்துக்கிறேன். நீ போ. முதல்ல வந்தோடனே கேட்பா உன் பொண்டாட்டி வந்திருக்காளா இல்லையான்னு. என்ன அதுக்கு எப்படி பதில் சொல்கிறேன்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், புரியுதுல? நான் பார்த்துக்கிறேன்டி, போ. சரி விஜய். மாவளி, ஏன் கண்ணுக்குள்ளேயே விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கியோ? இனி பாரு, உன் தலைமுடிய என் கைப்பிடியில மொத்தமாக புட்டிச்சு இழுக்கிறேன். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் உன்னை பாவமாக பார்த்தண்டி. யாருமே இல்லையே, அனாத மாதிரி இருக்காளே அப்படின்னு உனக்கு பாவம் பார்த்த பார்த்தியா? உனக்கு பாவம் பார்த்த பாவத்துக்கு மொத்தமாக இன்னைக்கு என் குடும்பம் நடுத்தருவில் நிற்கிற மாதிரி பண்ணிட்டல. இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீ பதில் சொல்லி தான் ஆகணும், இல்லைனாலும் சொல்ல வைப்பேன். நிஜமாவே பவானி எங்கே போயிருப்பா? இப்போ பவானி எங்கே இருப்பா? இப்போ கலையை அவங்க உண்மையான அப்பா அம்மா கூட சேர்த்து வைக்கணும்னா கலையை பவானி எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கிறது முக்கியமாக தெரியணும். கலையை ஹாஸ்பிட்டலோட குப்பை தொட்டிலேருந்து எடுத்தா அப்படின்னா அப்போது கலை அதே ஹாஸ்பிட்டலில் தான் அவங்களோட உண்மையான அம்மாவுக்கு பிறந்திருக்கணும். அப்போது உண்மையான அம்மாவுக்கும் பவானிக்கும் ஒரே நேரத்தில் தான் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ பவானியோட குழந்தை இறந்து போய் தான் கலையை தூக்கிட்டு வந்திருக்கா. அப்போது உண்மையாகவே அது என்ன ஹாஸ்பிட்டல்னு கண்டுபிடிச்சாதானே கலையோட அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முதல்ல பவானி எங்கே இருக்கான்னு தேடணும். அவள் எங்கே இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கலை, சும்மாதான் புக் படிச்சிட்டு இருக்கேன். என்ன நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க? எங்க கனிக்குட்டி? அப்படியா? நீ போல விளையாட? சரிடி தங்கம், வா. சாப்பிட்டீங்களா? அப்படியா? சரிடி தங்கம். சாரிடா கலை, இன்னைக்கு நீ இப்படி தனிமையாக இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். அது எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த குற்ற உணர்வில் தான் ஒவ்வொரு நாளும் நான் நொந்துக்கிட்டு இருக்கேன். அந்த குற்ற உணர்வுலேருந்து நான் வெளியே வரணும்னா ஒன்று நான் பவானியை தேடி கண்டுபிடிக்கணும், இல்லைனா உன் உண்மையான அப்பா அம்மா கூட ஒன்று சேர்த்து வைக்கணும். இந்த ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக நடக்கணும். பவானி கூட ரெண்டாவது தேடி கண்டுபிடிச்சிக்கிறலாம். ஆனால் உன்னையோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சு அவங்க கூட உன்னை சேர்த்து வைக்கணும். நீ எப்படி பவானி இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறியோ அதே மாதிரி தான் உன்னை பெற்றவங்களும் உன்னை தொலைச்சிட்டோன்னு நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் ஃபீல் பண்ணுவாங்க. ஒன்று நினச்சலாம். ஐயோ, உன்னை யாராவது பேச வேணாம்னு சொல்லுவாங்களா? வாங்க வாங்க வாங்க. அம்மா சாப்பிட்டா தானே குள்ள குட்டி பாப்பா சாப்பிடும். இப்பதான் குட்டி பாப்பாக்கு சாப்பாடு கொடுத்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சாப்பாடு கொடுத்துடலாம். இப்ப என்ன ஒதுக்கி வைக்கணும், அவ்வளவுதானே? இப்பவே பண்ணிடலாம். டேய் தங்கம், என்ன பண்றீங்க? ஒரே அமைதியா இருக்கீங்களே. இப்படிலாம் இருக்க மாட்டியே. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எட்டி எட்டி உதச்சு என்ன ஒரு வழி பண்ணுவியாடி? இப்ப என்னவா அமைதியா வயித்துக்குள்ள இருக்கீங்க? உங்க அக்கா பேசுறாங்கல்ல, உங்க அக்காவுக்கு ஒரு டிஷ்யூ கொடுத்துருங்க. கை கை வை, அங்க பாரு. நீங்க தான் பேசினா அவ்வளவு சீக்கிரத்தை உங்களுக்கு காதுல விழுகாது. அம்மா பேசினா போதும் உடனே டிஷ்யூன்னு வரும். அத சரிடா, எங்க உங்க சரணப்பாவை காணோம்?
அலைக்குட்டி, அப்பா இப்ப கொஞ்சம் வெளியே போலான்னு இருந்தேன்டா செல்லம். நீ எங்க என்ன பண்ற? அங்க மகேஷ் கூட கனி விளையாடிட்டு இருக்கா. அப்படியோடி வயிறும் சரி, உன்னை கனி கூப்பிட்டான், போ போ. சரிடி தங்க, அப்பா கண்டிப்பா வச்சு பாக்குறேன். பொங்கடி செல்லம். டேய் அமைதியா. சரிடா செல்லம். என்னடா பொறுக்கி? வித் யோர் பர்மிஷன். எதுக்கு? இல்ல, நான் மகேஷ் அப்புறம் மாதவன் 3 பேரும் ஜாலியா ஒரு ரைடு போலான்னு இருக்கோம். அப்படியா? எங்க போக போறீங்க? அது சும்மா ஜாலியா போயிட்டு வரலான்னு. அதான் ஜாலியா எங்க போறீங்கன்னு கேக்குறேன். ஏய், போயிட்டு வரணும், ஜாலியா பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் சொல்ல மாட்டீங்க. நொய்னு 1008 கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மனுஷனுக்கு எப்படி போக தோணும்? ஓ அப்படியா? போகலாம் தோணாதா? அப்ப போக வேணாம், வீட்லயே இரு. என்னடி நீ என்னடி பேசலாம், எப்படியாவது லாக் பண்ற? வித் யூ பர்மிஷன் டி, ப்ளீஸ் டி. எங்க போறேன்னு சொல்லு, அப்புறம் நான் பர்மிஷன் தரேன். இல்லடி, மகேஷ்க்கு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா. அதனால சும்மா 3 பேரும் பைக்ல ஒரு சின்னதா ஒரு ரவுண்டு மாதிரி. இங்க வா, பாப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. அதெல்லாம் முடியாது, புள்ள மேல சத்தியம் பண்ண முடியாது. புள்ள மேல சத்தியம் பண்ணா நீ உண்மையை பேசுறேன்னு அர்த்தம். இல்லைன்னா நீ போய் தான் பேசுற. எங்க போறேன்னு மரியாதை உண்மையை சொல்லு. அது ஆகப்பட்டது சண்டைக்கோழி. குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுடி. மாதவன் இன்னைக்கு ட்ரீட் வைக்கிறேன்னா, அதனால ப்ளீஸ். சரி, இதை என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் இல்லடி, இப்ப வேற அப்பா வேற ஆக்கிட்டேன், பொறுப்பானவனா இருக்கணும்னு அப்படி இப்படின்னு லட்சம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஹிட்லர் மாதிரி. அதான் இப்பவும் சொல்லுவேன், அப்பா வாயிட்ட பொறுப்பா தான் இருக்கணும். அதுக்காக உன்னோட சந்தோஷத்தை தொலைக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே. போ, வேணான்னு சொல்லலை. ஆனா எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப ஏதாவது பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன்னு வையேன், பெட்ரூம்ல உன்னை தூங்க விட மாட்டேன். என்ன, நடு ரோட்ல தான் படுத்து கிடப்பேன். தாங்களை பற்றி நான் அறியாதது ஏதேதும் உண்டா? சொல்லுங்கள் இளவரசி. மூடுறியா? சரி, போயிட்டு வரேன். என் தங்க குட்டி பொட்டு குட்டி, அப்பா போயிட்டு வரேன். ஏய் லூசு, கையேடுறா. பாரு, பார்த்து பத்திரமா இருக்கணும் என்ன. நல்லா சாப்பிடு, பசிச்ச உடனே சாப்பிடணும் என்ன. அம்மாட்ட சொல்லிட்டு போறேன், வரட்டா? அக்கறதான் போ. சந்தியா, அத்தை. ஐயோ, சண்டைக்குடி, அம்மாட்ட சொல்லிடாதடி, அம்மா விடவே மாட்டாங்க. ப்ளீஸ் டி, பொறுப்புன்னு சாம்பார் வைக்க சொல்லிடுவாங்கடி. அப்ப சொல்லிட வேண்டியதா? ப்ளீஸ் டி, நைட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட கூட கூட்டு போறேன்டி, ப்ளீஸ் டி. இது நல்லா இருக்கே. நான் கூப்பிடும் போதெல்லாம் ஐயோ வேண்டாம், பாப்பாக்கு சளி பிடிச்சிரும், நீங்க இடத்துல போக முடியாது அப்படி இப்படின்னு சீன் போடுவல. இப்போ உனக்கு ஒரு தேவைனா நான் சொல்லக்கூடாதா? இப்பவே சொல்றேன். எஸ்கேப். ஏய் என்ன இப்படி ஓடுறான்? என்னவா உன் புருஷனுக்கு இந்த ஓட்டம் ஓடுறான்? பேண்ட்டுக்குள்ள பூரா போயிருச்சான். அவனுக்கு தானே எல்லாம் போகும். சரி, டைம் என்ன ஆகுது? இந்த இடத்துல என்ன சாப்பிடணும்னு உன்னை சொல்லியிருக்கேன் நான். கம்பல்சரி ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அத்தை, இப்பதானத்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பச்சை பயிர்ல ஏதோ பாயாசம் மாதிரி பண்ணி தந்தீங்க. முடியல அத்தை. பயிரை நினைச்சீங்களா என்னன்னு நினைச்சீங்க அத்தை? வேணாம், வைங்க, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஒத்த வாங்கபடி என்ன? அதெல்லாம் முடியாது. டைமுக்கு டைம் கரெக்டாக சாப்பிடணும். என்ன, இந்த அப்படி சாப்பிடு. மாமியாரே, ஒவ்வொரு வீட்டுல மாமியார் எப்படிலாம் கொடுமைப்படுத்துறாங்க தெரியுமா? இந்த மாமியார் என்னன்னா சாப்பிட சொல்லியே கொடுமைப்படுத்துறீங்க. இதுக்கு மேலேயும் பேசுவ, இதுவும் பேசுவ. புடி, சாப்பிடு. வேணான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? கொடுங்க, மூச்சே விட முடியல அத்தை. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் வயிறு பெருசாக பெருசாக அப்படித்தாம்மா இருக்கும். என்ன, போக போக சரியா போயிடும். என்னன்னு ஒரு 4 மாசம் தான், அப்புறம் குட்டியா வெளியே வந்து சேட்டை பண்றதுக்கு ஆள் வந்துடும். குட்டி சந்தியாவா குட்டி சரணான்னு தெரில. ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஒருவேளை குட்டி சரணா மட்டும் இருந்துருச்சுன்னு வையே, அவ்வளவுதான். அவனை அடக்குறது லேசுப்பட்ட காரியமே இல்லம்மா. முடிஞ்ச நீ அதான் பாத்துக்க நீங்க இருக்கீங்களே, அப்புறம் என்ன? அடியே ஆளை பாரு. சரி இந்தா. சரித்த, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போங்க. நான் 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றதுக்கு வேற எடுத்துட்டு வருவேன். அதுக்குள்ள இதை முடிச்சிருக்கணும். வாஹா, சரி போங்க. நிஜமாவே எனக்கு அமைஞ்ச மாதிரி தப்பு தப்பு தப்பு. என் அக்காவங்களுக்கு, என் தங்கச்சிங்களுக்கு அமைஞ்ச ஒரு மாமியார் மாதிரி யாருக்குமே அமையல. நாங்கள் எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அப்பா, உங்கள் வயிற்றில் பிறந்ததுனால என்னன்னு தெரியல, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. நிஜமாவே லைஃப் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது. பானிபூரி வாங்கி தராம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், அப்படித்தானே? இப்ப என்ன உனக்கு? பானிபூரி வாங்கி தந்துட்டா அமைதியா இருந்துக்குவ, யார்ட்டையும் போட்டு தர மாட்டேன், அப்படித்தானே? என்ன ஒரு வில்லத்தனம்! அது எப்படி நீ என்ன மாதிரியே இருக்க நீ?
சின்ன வயசுல அப்படியே நீ ஜெராக்ஸ் அடிச்சு வச்சிருக்க. என்ன பண்றது, ரத்தெல்லாம் ஒரே மாதிரி ஓடுறதுனால தானே. டே மகேஷ், உன் பொழப்பு திண்டாட்டம் தாண்டாடி. உன் அண்ணன் பிள்ளைக்கே இந்த ஒரு நிலைமைனா உன் புள்ள ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி உன்ன மாதிரி இருக்கணுமாமா. அவ்வளவுதான். ஐயோ, நானே தற்குறியாட்ட ஒன்னொன்னையும் பண்ணுவேன். இதுல எனக்கு ஒரு புள்ள பிறந்து என்ன மாதிரியே பண்ணுச்சுன்னா கூட்டு போயெல்லாம் வாங்கி தர மாட்டேன். அங்கெல்லாம் போக கூடாது. என்ன, இங்கே இரு. சித்தப்பா ஒரு வேலையா நானு உன் சின்ன சித்தப்பா ரெண்டு பேர் போலான் இருக்கோம். நான் எதுக்கு ஏமாத்த போறேன்? நான் ஏமாத்த மாட்டேன், கண்டிப்பா வாங்கி தரேன். கனிக்குட்டி என்ன பண்றீங்க? அப்படியா? இல்ல நான் மட்டும் உங்க சித்தப்பனுக்கு பேசவும் தெரியாது பழகவும் தெரியாது என்ன? எங்கடா எங்க வெளிய போறேன்னு சொல்லிட்டு இருந்த? அந்த போகணும். இப்ப கிளம்பிடலான் இருக்கேன். ஆமா, நீ என்ன பாத்ரூமுக்கும் ரூமுக்கும் ஒரே அலையா அலைஞ்சிட்டு இருக்க? இல்ல எனக்கு புரியல. ஏதாவது லூஸ் மோஷன் ஈசன் ஏதாவது ஆயிருச்சா? இல்ல வேண்டாது ஏதாவது தின்னுட்டியா? ஒரே குழப்பம். ஏய் வாய் மூடுடா, குழந்தை வச்சுக்கிட்டேன். இது எப்படி உனக்கு தெரியும்? ஏன் அம்மா? சரிம்மா, நான் வாங்கி தரேன். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? என்னடா என்ன பேசிட்டே இருக்கா? சும்மாடி லொல்லோலாக்கிடி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, என்னாச்சு உனக்கு? உடம்பு தான் சரியில்லையா? வா, வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். பிரெக்னெண்டா இருக்கும்போது வாமிட்டிங் இப்படி தான் வரும். ஹாஸ்பிட்டல் போனா கண்டிப்பா தெரிஞ்சிரும். கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். உன்னதான் கேக்குறேன். ஒண்ணு இல்லடா, நைட்டு சாப்பிட்டது ஒத்துக்கல, அதான் வாமிட்டிங்கா வருது. இதுக்குதான் வீட்டுல என்ன செய்யறாங்களோ அதை மட்டும் சாப்பிடணும். கண்டது கலையை வாங்கி சாப்பிட்டா அப்படித்தான் பின்னாடி முன்னாடி எல்லாம் போகதான் செய்யும். டேய் என்னடா பைத்தியமே. என்ன? ஏய் மகேஷ், என்ன? நான் போறது உனக்கு கஷ்டமா இருக்கா? எங்க போறது? இல்ல, நான் சரணும் மாதவன் 3 பேரும் வெளியே போறோம். எப்போதுமே என் கூட நீ வரணும்னு ஆசைப்படுவல்ல. இப்ப நான் மட்டும் போறேன்னு சொன்னது உனக்கு கஷ்டமா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ எங்க போனாலும் உன் கூடவே இருக்கணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை, அதான் அப்படி சொன்னேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரிதான், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் 3 பேர் வெளியே போலான் இருக்கோம். அதான் அப்பதே சொன்னேன்ல. நீ நேரம் போயிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன். நீ எங்க போனாலும் சரி என்ன பார்த்து பத்திரமா இரு. ஓவரா எமோஷனல் ஆகாத. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காத. என்ஜாய் பண்ண வேணான்னு சொல்லல, ஆனா அதிகமா எமோஷனல் ஆகாத. இல்ல, எனக்கு புரியல. நானும் ஒரு 2-3 மாசமாவே பாக்குறேன். ரொம்ப டிஃப்ரெண்டாவே நடந்துக்கிற. நீ நடந்துக்கிறதுல நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஏன் நடந்துக்க கூடாதா? இல்ல இல்ல, நான் ஒன்னும் அப்படி சொல்லல. ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துக்கிறியா, அதை சொன்னேன். எனக்கு உன் மேல ரொம்ப லவ் இருக்கு. அதையும் தாண்டி ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீனு கிடையாது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இது எல்லாத்தையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படிலாம். நான் அவ்வளோ பிடிக்குமா? ஒரு பொண்ணுக்கு எப்போதுமே அவளோட அப்பா தான் ஹீரோ. அதாவது ஃபர்ஸ்ட் லவ்வர்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் புருஷன், லவ் பண்ணுற பையன்லாம். அந்த மாதிரி என்னோட செகண்ட் ஹீரோ நீ தான். என் அப்பாவுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணும்போது தொட்டு தாலி கட்டின புருஷனி. அதையும் தாண்டி நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன, லவ், இதெல்லாம் இருக்கும்போது உன்னை நான் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துப்பா? சரி சரி, ரொம்பலாம் குடிக்க மாட்டேன், அளவாக தான். என்ன? நீ அதிகமாக குடிக்கிற கம்மியாக குடிக்கிறேன்னு சொல்லலை. எனக்கு நீ எங்கே இருந்தாலும் சேஃப்டியாக இருக்கணும். அதான் நான் உன் கூட வரேன்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொன்னதை நான் கேட்டுப்பேன். என்ன, நான் எமோஷ்னல் ஆக மாட்டேன். ஹக் பண்ணிக்கிட்டுமா? லூஸு, வாடி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. சாரி மகேஷ், நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன். எனக்கு அது நல்லாவே தெரியுது. ஆனால் மகேஷ், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கத உங்ககிட்ட சொல்ல வர வேண்டிய நேரம் இது கிடையாது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிற தருணம் உனக்கு உணர்ச்சி பூர்வமாக இருக்கணும். ஏன்னா எனக்கே இது உணர்ச்சி பூர்வமாக இருக்க ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்ககிட்ட சொல்லும் போது தான் அது ஃபுல்ஃபில் ஆகும், எனக்கு அது தெரியும். ஆனால் உனக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கணும். அப்படி ஒரு தருணத்தில் தான் நான் உங்ககிட்ட நீ அப்பா ஆக போறேன்னு சொல்ல போகிறேன். மனசு உனக்கு சரியா தெரியுமே, அடடா வயசுவாச்சு உனக்கு புரியுமே. நீ சிரிக்கும் சிரிப்பு விரிக்கும் புகையில வச்சுக்கோ தடுக்கும் மீனுக்கும் திருநாட்டத்துல.
காட்டு மழையில பூக்கும் செடியும் முளைக்குமா? போயிட்டு வரேன். பரவாயில்லையே, வந்துட்டேன். மெசேஜ அட்டன் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணாம இருக்கவும் வரமாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, வந்துட்டேன். இனாஃப். எதுக்கு கூப்பிட்டியோ அதை மட்டும் பேசு. தேவையில்லாததெல்லாம் நீ ஒன்றும் பேச தேவையில்ல. அது எப்படி விஜய்? இப்பவும் அந்த ஆணவம் அதிகாரம் அடங்காம அப்படியே இருக்க. நான் அப்படிதான். என்னை யாருக்காகவும் மாத்திக்க முடியாது. என்ன எதுக்கு கூப்பிட்ட? நீ எப்படி மாத்திப்ப? ஏன்னா நீ தான் சொத்தலாம் என் பேர்ல எழுதி வச்சிட்டியே, அப்புறம் எப்படி உன்னால மாத்திக்க முடியும்? ஏய், என்னை கூப்பிட்டு டென்ஷன் படுத்ததா வர சொன்னியா? நான் எங்கடி உன் பேர்ல சொத்து எழுதி வச்சேன்? அதுக்கு தான் ப்ரூஃப் இருந்தா காட்டுடி. அதான விஜய் அன்னைக்கு படம் ஓட்டுனேன். அத பார்த்தமா உனக்கு நம்ப முடியல? இல்ல இதுக்கு மேல வேற என்ன ப்ரூஃப் வேணும்? இங்க பாரு, தேவையில்லாம என்னை கூப்பிட்டு டென்ஷன் படுத்துறதுக்காக ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நான் ஒன்னும் அப்படிலாம் பண்ணல. என்ன நீதான் என்னமோ பண்ணிருக்க. என்னமோ பண்ணி மொத்தத்துல எதையோ முடிச்சு விட்டுருக்கடி. அதனாலதான் இன்னைக்கு என் குடும்பம் இப்படி ஒரு நிலைமையில இருக்கு. அது மட்டும் கிடையாது, என் வாழ்க்கையில நிறைய விளையாடி இருக்கடி நீ. சரி சரி, கூல் கூல். எதுக்கு இவ்ளோ கோவம்? எங்க உன் பொண்டாட்டி வரல? தெரியும்டி, உன்னை பத்தி எனக்கு தானே தெரியும். நான் ஒன்னும் உன்னை மாதிரி கேவலமானவனா கிடையாது. எதுக்கு என்னை கூப்பிட்ட அதை முதல்ல சொல்லு. இல்ல இல்ல, முதல்ல ஃப்ரெண்டுங்கிற உரிமையில என்னை பார்க்க வந்துட்டு போவேன். ஆனா இப்பலாம் உன்னால அது முடியாதுல்ல. ஏன்னா மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிட்ட. இதுல ஏன் தப்பு ஒண்ணு இல்ல விஜய், எல்லாமே உன் தப்பு தான். ஏன்னா நீ தான் எழுதி வச்ச. அதுக்கான சாட்சி ஆதாரபூர்வம் எல்லாமே என்கிட்ட இருக்கு. நீ எந்த கோர்ட்ல போய் கேஸ் போட்டாலும் சரி, அது செல்லுபடி ஆகாது. சரி, இப்ப எந்த கோர்ட்ல கேஸ் போடலாம் அதை பத்தி பேசுறத இங்க வர சொன்னியா? அந்த அளவுக்குலாம் நீ யோசிக்கிறவனா இருந்தா இனியாரும் சொத்தை என்கிட்ட வந்து வாங்கியிருக்க மாட்டேன். அதுக்கெல்லாம் ஒண்ணு கூப்பிடல, ஒரு சின்ன டீலிங் பேசலாம் தான். என்ன டீலிங்? எப்படியும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன, நான் உன் சைடா லவ் பண்ணேன். ஆனா நீ எனக்கு கிடைக்கல. அதுக்குள்ள வந்து கொத்தா தூக்கிட்டு போயிட்டா உன் பொண்டாட்டி. சரி ஓகே, தலையெழுத்து மாறி போச்சு. சஞ்சய் என் புருஷங்கிறது எல்லாமே உனக்கு தெரியும். என்ன, சரி ஓகே, அதை பத்திலாம் இப்ப பேச வேண்டாம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு உன்னோட தேவை இருக்கு. தேவையா? என்ன தேவை? எதுக்கா இருக்கும்? என்ன தேவை? அதான் மொத்தமா அடிச்சு புடுங்கிட்டியே. இதுக்கு மேல என்கிட்ட இருந்து என்னத்தை நீ எதிர்பார்க்கிற? ஏய், நான் தேவைன்னு சொன்னதே உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயத்த சொன்னனா? கொஞ்சம் பொறுமையா இருந்து கேளு விஜய். எப்ப பார்த்தாலும் கற்பூர புத்தியிட்ட உன் பொண்டாட்டிட்ட கத்திக்கிட்டே இருக்க. சோ எதுக்கு வர சொன்ன? அதை சொல்லு. எனக்கு சும்மா வள்ள வள்ள கொல கொலன்னு பேசிட்டு இருந்தேனா அவ்வளவுதான். என்ன நான் ஒன்ன மாதிரி வெட்டியா இருக்கேன். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஓ, வேலையா இருக்கியா? சரி சொல்லு, என்ன வேலை? என்ன விட உனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்கா? சீ, ஒரு நாள் விட திருந்தவே மாட்டான். தொட்டு தாலி கட்டின புருஷன் உயிரோட இருக்கும்போது அடுத்த புருஷன் மேலேயே ஆசைப்படுறாளே. ஐயோ கடவுளே, இந்த உலகத்துல யாராருக்கும் சாவு வருது, இவளுக்கு ஒரு சாவு வராதா? சீ, அதிரா கோவப்படாத. எதா இருந்தாலும் விட்டுதான் பிடிக்கணும். விட்டு பிடிச்சாதான் இது இருந்தா நம்ம கைக்கு வரும். அமைதியா அடங்கி போவோம். ஏய் சீ, நிறுத்துடி. இன்னொரு வாட்டி அசிங்கமா பேசுற அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன உன்னை விட இந்த உலகத்துல என் குடும்பத்தை விட என் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட வேற எதுவும் எனக்கு பெருசு கிடையாது. என்ன? நல்லாவே தேறிட்டேன். சரி ஓகே, எது லாஜிக்கா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை பத்தி நான் உங்ககிட்ட பேச வரல. இப்போ என்னன்னா, நீ உன் ட்ரஸ்ட் ஆஃபீஸை வச்சிருக்கும் போது நீ முதலாளியாவும் நான் தொழிலாளியாவும் இருந்தோம். ஆனா இப்போ நான் முதலாளியாவும் நீ தொழிலாளியாவும் இருக்கலான்னு ஒரு அக்ரிமெண்ட் போடலான்னு இருக்கேன். வாட்? ஏன்னு நீ கேட்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ட்ரஸ்ட் ஆஃபீஸை கரெக்டா ஒரு முற்போக்கா கொண்டு போனது என்னமோ நீதான். என்ன, உன்னாலதான் அது முடியும். இப்போ ஆஃபீஸ் எவ்வளவு டவுனா இருக்கு. இப்போ யாருமே நம்ம கிட்ட இல்ல. இப்போ அது என் ஆஃபீஸ். என்கிட்ட வந்து யாருமே ஸ்காலர்ஷிப் கூட கேட்கறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது டவுன் ஆயிடுச்சு. நீ எப்படா டவுன் ஆவீன்னா ஒவ்வொருத்தனா காத்துக்கிட்டு இருந்தான். இப்போ கீழே இருந்தவங்களா மேல வந்துட்டான். நீ டாப்ல இருந்து இப்போ நீ கீழே போயிட்ட. இப்போ அது உன்னோட ஆஃபீஸ் இல்லையா? அதனால நீ ஏன் அங்க வந்து லேபரா ஒர்க் பண்ணக்கூடாது? நான் ஒர்க் பண்றது பண்ணாம இருக்கிறத பத்தி உனக்கு என்ன கவலை? அது எனக்கு தேவையில்லை. இப்ப அது என் ஆபீஸ் கிடையாது. என்ன, அதான் மொத்தமா எழுதி வாங்கிட்டில. அது இனி எப்படி போனா எனக்கு என்ன? ஐ டோன்ட் கேர். ஓ, ஐ டோன்ட் கேரா? சரி ஓகே. ஒருவேளை இப்போ நானே மனசு மாறி நீ எழுதி வச்ச சொத்தெல்லாம் உன் பேர்ல திரும்ப எழுதி வைக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ உன் ட்ரஸ்ட் ஆபீஸ் ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கிறத பார்த்து நீ கை தட்டி சிரிப்பியா விஜய்? சொல்லு. ஏ நிறுத்துடி. என்ன சிரிப்பேன் வைப்பேன்னு?
எனக்கு சொந்தமான ஒரு பொருள் மேல நான் என்னைக்குமே சொந்தம் பண்றதில்ல கொண்டாடுறதில்ல என்னை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு சொந்தமே இல்லாத ஒரு பொருள் மேல எப்போதும் என்னால உரிமை கொண்டாட முடியாது. என்ன சோ அதுவும் ஆபீஸ் என்னமோ கட்டிட்டாரு, ஐ டோன்ட் கேர். அத பத்தி இருக்கு என்கிட்ட வந்து பேச வர. இத பத்தி நான் பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ரொம்ப மாறிட்ட விஜய், ரொம்ப உன் பொண்டாட்டி ரொம்ப மாத்திட்டா. முன்ன இருந்த விஜய்க்கும் இப்ப இருக்கிற விஜய்க்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஓகே, உன் கோவம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. உன் ஸ்பீச்சும் ரொம்ப நியாயமானதுதான். ஆனா உன்னை யோசிச்சு பாரு, ஆபீஸ்ல நீயும் நானும் தனிமையா இருக்கும் போதெல்லாம் என்கிட்ட நீ எப்படி பேசியிருக்க, எப்படி பிஹேவ் பண்ணியிருக்க, ஏன் என் பக்கத்துல கூட நெருங்கி வந்து உட்காந்துருக்கல. உன் கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு பாதுகாப்பா ஃபீலா இருக்குன்னு எவ்வளோ சூப்பரா அழகாலாம் பேசியிருக்க. என்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன நடக்கணுமோ அது மட்டும் தான் நமக்குள்ள நடக்கல. மற்றபடி நீ என் கூட ஸ்பெண்ட் பண்ணாத டைமா? வெக்கம் கட்டவளே விஜய், உன்னையெல்லாம் இன்னமும் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கோம் பாத்தியா? என்ன சொல்லணும்? நீ எல்லாம் ஒருத்தின ஒன்னெல்லாம் ஆபீஸ்ல சேர்த்து பாவம் பார்த்து வேலை கொடுத்த பாத்தியா? என் புத்திய செருப்பாலே அடிக்கணும்டி. அது கூட விடு, ஏதோ மனசெல்லாம் கஷ்டமா இருக்கும் போது ஆறுதலா ஃப்ரெண்டா 2 வார்த்தை பேசுறேன்னு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்த பாத்தியா? அது என்னோட எவ்வளவு கேவலமான தப்புன்னு இன்னைக்குதான் உணர்றேன். மனசுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப எவ்வளவு கேவலமா இமேஜினேஷன் பண்ணி வச்சிருக்க நீ. ஏய், இன்னைக்கு சொல்றேன்டி, என்ன ஓ மேலன்னு கிடையாது, எவ மேலையும் நீ சொல்ற மாதிரி என்ன எனக்கு வந்தது கிடையாது. என்ன இப்ப வரைக்கும் என் பொண்டாட்டி கூட தப்பான ஒரு பார்வையில நான் பார்த்தது கிடையாது. என்ன ஏன்னா என் அம்மா அப்பா என்ன ஒண்ணு அப்படி வளர்க்க கிடையாது. என்ன ஊரு புறா பொண்டாட்டி வச்சுக்கிட்டு தெரியுறதுக்கு நீ வேணா ஊரு புறா புருஷன் வச்சுட்டு தெரியுடி. ஆனா அந்த மாதிரி ஆளுன்னு நான் கிடையாது. என்ன எனக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி இனி எப்பவும் சரி என் பொண்டாட்டி ஆதிரா மட்டும்தான். அவகிட்ட மட்டும்தான் எனக்கான உரிமை எல்லாமே இருக்கும். மற்றபடி வேற எவகிட்டையும் நான் எடுத்துக்க முடியாதுடி. என்னுடைய நாயகனே, ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே. எனக்கென வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா. கருமம். ஏ விஜய், போயிட்டியா? போ. உன்னை மண்டையை குழப்பி விடாதாண்டா வர வச்சேன். இனி அடுத்து நீ ஏன் என்னை தேடி வர வைப்பேன். ஏன்னா அடுத்து உன்னை வச்சாதான் நான் காய் நகர்த்தணும். இல்லைனா என்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. சரி, ஓகே, இப்போதைக்கு இது போதும். நாளைக்கே என்னை தேடி வருவேன், வர வைப்பேன். I am very happy. Start busy. எனக்கு மாதவா வண்டி ஒழுங்கா ஓட்ட தெரியுங்களா? வேணா வந்து ஓட்டுறியா? ஆத்துடா, வண்டிக்கு வலிக்கு போகுது. ஏன்டா நொய் நொயின்னு இருக்கீங்க வண்டியில ஏறினதுல இருந்து? ஏமா அடிச்சு ஓட்டுவியா? எப்போதுமே எறும்பு வந்து மாதிரி போயிட்டு இருக்க. டேய், செவனேன்னு இருக்கிறவன தேவையில்லாம கடுப்பேத்தாத. அப்புறம் பாத்துக்கோ, வண்டி எங்க பறக்கும்னு தெரியாது, நீ எங்க விழுந்து கிடப்பேன்னு தெரியாது. ஏய், உங்களை கூட்டிட்டு போறது பெரிய விஷயம் என்ன? பெட்ரோல் செலவாயிடும், மெதுவா தான் போக முடியும். ஏனுங்கண்ணா, இவனுக்கு என்னடாங்க பண்ணலாம் சொல்லுங்க. விடுறா மெதுவா போறது கூட ஜாலியா தான் இருக்கு. எப்போதும் நம்ம ஃபாஸ்டா தானே போவோம், இப்ப கொஞ்சம் மெதுவா போய் பார்க்கலாம். டேய், மெதுவா போறதுல என்னன்னு தெரியுமாடா? டேய், இவன் ஏன்டா உருட்டிட்டு இருக்கானே. டே, அது கவர்மெண்ட் பஸ்ல ஏறி போயிடப்பட சரக்கு அடிக்கிறதுக்கு இவன் காலில எல்லாம் விழுக வேண்டியதா இருக்குடா. செருப்புலயே வாங்குவடாயே மவனே. சரக்கு வாங்கி கொடுத்துட்டு குடிச்சிட்டு வீட்டுல வந்து நாளைக்கு தெளிவானதுக்கு அப்புறம் என் கல்யாணத்தை பத்தி பேசலன்னு வையன், அதோட முடிஞ்சுங்கடா 2 பேரும். ஆமா மாதவா, என்ன பேசணும் மறந்து போச்சு. மகேஷ் நேத்துல இருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்கடா மகேஷ். டே அண்ணாபையா, இவனுக்கு எடுத்து சொல்றா, நீங்கள் தானடா காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கீங்க, ஏன்டா என்னை மட்டும் போட்டு பாடாப்படுத்துறீங்க? டேய் மாதவா, ஒரு காதலாவது புட்டுக்கிட்டு போனா கதை நல்லா இருக்கும். உன் கதை வேணா புட்டுக்கிட்டு போக வேண்டியதானே? சி, உனக்கு போய் சப்போர்ட் பண்ண பாரு. அன்னைக்கே உனக்கு பிடிச்ச பாச கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். வாய் பேசுவியா? இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. ஊருக்குள்ள 12 பண்ணி வச்சுக்கிட்டு தான் சுத்துறா எல்லாரும். ஏன் நம்ம சரண் கூட வாய் மூடுறா. இல்ல, சரணுன்னு சொல்ல வந்து சரணே பத்தியா? சரணுக்கு சொன்னாலே சும்மா தெரிவிக்க விட்டுது, சும்மா வந்துருதுல.
என்ன பக்கத்து வீட்டுல வாங்கின அடி எப்படி நாயே நீ மூடிட்டு இருந்த அந்த பொண்ணு கொண்டு வந்து டிராப் பண்றேன்னு சொல்லி விட்டு வர்றதுக்கே என்னை வச்சு செஞ்சுட்டா என்ன வேணும்னு வாய் பத்திட்டு அமைதியா இருக்கணும் சீக்கிரமா போட நாயே நீ போறதுக்குள்ள அங்க அவன் ஒயின் ஷாப்பவே மூடிட்டு போயிருவா போல மெதுவா போலாம்டா ஜாலியா ரசிச்சுக்கிட்டு என்னன்னா பாட்டு படிக்கலாமாடா அப்ப நான் படிக்கிறேன் முதல்ல மாதவா உனக்கு தான் டெடிகேட் ஈரந்திடவாய் நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே நாயே எதுக்குடா இப்படி பாட்டு பாடுற இல்லடா டக்குனு வாயில வந்துருச்சுடே சரணி நீ இப்ப தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது பொன்மாலை நிலா தேயாதது நம்மாசை நிலா இந்த பாசம் நேசம் நாளும் வாழ்க உங்க ரெண்டு பேர்த்தையும் செருப்பு கழட்டி அடிக்க நான் ரொம்ப பண்றேடா என்னடா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு நொய்னு பாட்டு பாடிட்டு என்னடா பாட்டு பாடுறீங்க குறிப்பிடாத கேசுங்களா எப்படி திரும்ப பாட்டு பாடணும் நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா அச்சா அச்சா அன்னார்களி உன்னை பிச்சை எடுக்க வைக்க போறேன் அன்னார்களி மகேஷ் என்ன பண்ணி ட்ரால் பண்ணிட்டே இருக்க போற நான் பாட்டே பாடலடா ஆடாத ஓவரா பண்ணிட்டு இருக்க மகேஷ் இப்படியே போயிட்டு இருந்துச்சு புடிச்சிட்டு தள்ளி விட்டு போயிரு உனக்கு சரக்கு கிடையாது ஒண்ணும் கிடையாது அது எப்படி நீ சொல்லலாம் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ டே சரடே என்னடா பண்ணலாம் சொல்றா டே முடிச்சு விட்டுலாமாடா இங்க பாருமா மாதவா உன் குடுமி என் கையில தெரியுமா எனக்கு முடியலையே நான் குடுமின்னு சொன்னது வேற மாதவா என்ன உனக்கு கல்யாணம் ஆகுறது ஆகாம இருக்கிறது என்னோட கையில தான் இருக்கு என்ன நீ சரக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போய் சொல்ல மாட்டேன் ஒரு நிமிஷம் ஆகாது உனக்கு என் குழந்தையாக்குள்ளேயும் சண்டை மூட்டி விடுவேன் டே என் பொண்டாட்டிக்கும் குழந்தையாக்குள்ளேயும் சண்டை மூட்டி விட்டு ஆள்றா நானு நிஜமாவே உனக்கு பிரேக்கப் பண்ணி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது டே என்லாம் வச்சுக்காத அவ்வளவுதான் பாத்துக்கோ சரி சரி ஓவரா பண்ண சரிடா நம்மளோட பாண்டிங்ஸ்க்கு ஒரு பாட்டு சரி பாண்டிங் சாங்லாம் வரலடா சரணு ஒரே ஐட்டம் சாங்க வருதுடா நாயே கல்யாணம் ஆகாத பையன் முன்னாடி எப்படி பேசுறான் பாரு ஓஹோ இல்ல மட்டும் உங்களுக்கு தெரியாது இல்லையா தெரிஞ்சாலும் நாங்க தெரியாத மாதிரிதான் இப்போ நீ சாத்திட்டு இரு சரி ரெடி மகேஷ் இடையில பாட்டுனா அவ்வளவுதான் பாத்துக்கோ ஒரே ஒரு பாட்டு என்ன நான் பாடுறேன் நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை கட்டி போடிடா வாங்கடா பாட்டே பாட வேணாடா சரிடா இந்த தடவை நான் கண்டிப்பா பாட்டு பாடுறேன் டே சார் சரி மாதவனி ஆர்மி இப்ப மகேஷ் இந்த வாட்டி தான் பண்ணிட்டு கடுப்பாயிரும்டா சரி சரி நான் பாட்டு பாட மாட்டேன்டா சரிடா மகேஷ் நீ ரொம்ப பண்றடா சரிடா நான் பாட்டு பாடலடா மாதவனி ஆர்மி இதான் கடைசி தடவை என்ன சிவனும் சக்தியும் சேர்ந்த மாசுடா எதிர்த்து நின்றா எவனும் தூசுடா அழகியா சுரா துமிராசு இல்லையா கனவில் வந்து எந்த வீரர்கள் கிச்சு கூட்டு போ நான் வரல மெயில் அனுப்பிட்டீங்களா விக்ரம் அனுப்பிட்டேன்டி இப்ப நீ ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க இந்த ஹாஸ்பிட்டல் போலாம் ஐயோ வேணாம் ஊசி போடுவாங்க அதெல்லாம் வேணாம் சரியா போயிடும் ஏற்கனவே வைரல் ஃபீவர் வந்திருக்கா அனிதா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஹாஸ்பிட்டல் போனா எந்திரி அதெல்லாம் வேணாம் மெயில கரெக்டா சென்ட் பண்ணிருக்கீங்களா இந்த படுபாவி ஒழுங்கா எடுத்து பார்க்க மாட்டா தீர்க்கச்சி மாதிரி மறுபடியும் ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணுவா 2 நாளைக்கு எப்படி என்னால முடியாது உடம்புலாம் வலிக்குது விக்ரம் உன்னை நிறைய வாட்டி சொல்லிட்டேன் தலை தேய்ச்சா ஒழுங்கா தலையை காய வைன்னு எதையுமே காதுல வாங்க மாட்டேங்கிற எந்தடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் இல்லன்னா கசாயம் எது வச்சு கொடுக்குற அவையாவது குடி வேணாம் அட்டம் பிடிக்கிற அனிதா எனக்கு கோவமா வருது என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க இப்படியே திட்டினீங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அவ்வளவு ரோசா இருந்தா எந்திரிச்சு போடி யோ போக மாட்டேன்னு நினைக்காத என்ன போனா அடுத்து நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவே என்னை கூட்டு வரதுக்கு ஆமா அப்படி கஷ்டப்பட்டு கூட்டு வந்துருமா போறாருதா போ யாரு வேணான்னு சொன்னா ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு என்ன ஏதுன்னு பாக்கணும் அம்மா கிட்ட சொல்றேன்னா வேணாம் அத்தை கிட்ட சொல்லாதீங்க ஹாஸ்பிட்டல் வேணாம் ஊசி போடுவாங்க சரி கஷாயத்தை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னா வேணாம் கசக்கும் இப்படி ஒவ்வொருத்துக்கும் காரணம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படிதான் அந்த உடம்பு சரியாகும் சும்மாவே 4 எலும்பு தான் இருக்கு இதை வச்சுட்டு என்ன பண்ணுவ நீ நீங்க மட்டும் அப்படி பப்ளி மாஸ் மாதிரி இருக்கீங்களோ நான் உன்னை குறை சொன்ன நீ என்ன குறை சொல்லாத என்ன நான் என்ன சொல்றேன்னா அதை காதுல வாங்க மாட்டீங்க மேடம் உடனே என்ன குறை சொல்றதுக்கு மட்டும் மேல வந்துருவீங்க சார் ரொம்ப தான் திட்டுறீங்க எனக்கு அழுகழுகியா வருது நான் அழுதுருவேன்டா பொறுக்கி பேல காய்ச்சல் வந்ததே உன்னால தான்டா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குளிப்பேன் ஆனா நீ
2 தடவை என்ன தலை குடிக்க வச்சுட்ட. அதனால தான் இப்படி ஆச்சு பொறுக்கி. ஏ, என்ன ஏன் மேல பழி போடுற? ஒடியே என்னங்கிறேன் ஆ? என்ன கருவையன் சிரிக்கிறான்? யோ, உடம்பு சரியில்லாம உட்கார்ந்திருக்கேன். மொத்தமா உடம்பு சரியில்லாம விட்டுட்டு உட்கார்ந்து பல்ல காமிச்சிட்டு இருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப நீ ஏன் ஹாஸ்பிட்டல் வரையில என்ன தூக்கிட்டு போட்டா? உனக்கு என்ன அவ்வளவு தைரியமா? என் தைரியம் இல்லையா? தைரியத்தை பார்க்கணுமா? மூஞ்சி போயா வந்துட்டான். என்னடி மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? நான் போய் எங்க அம்மாட்ட சொல்லி தருவேன். யோ 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 விடியா. விக்ரம் என்ன பண்றீங்க? லவ் பண்ற? ஏங்க விடுங்க, எனக்கு வர காய்ச்சல் உங்களுக்கு ஒட்டிக்கிறோம். எனக்கு வந்த காய்ச்சல் அவ்வளோ சீக்கிரத்துல போகாது. வேணா விட்டுருங்க, உங்களுக்கு ஒட்டிக்கிறோம். ஒட்டினா ஒட்டிட்டு போகுது. இருங்க வேணாங்க, சொன்னா கேளுங்க. அப்புறம் என்னோட சேர்ந்து உங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வர வச்சதே நான் தானே, அதனால எனக்கு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. யோ லூஸ் மாதிரி பேசாத. இப்பதான் படத்துல உள்ள டைலாக் அடிச்சிட்டு இருக்கான். முடியா ரொம்ப பேசுனா அப்புறம் இவ்ளோ வாய் பேசுறீல. உன்னால முடிஞ்சா என் காய்ச்சலை சரி பண்ணி பார்க்கலாம். ஓ, காய்ச்சல சரி பண்ணணும். பண்ணிடலாமா? என்ன பண்ணுவேன்? வேணா விக்ரம், சொன்னா கேளுங்க, காய்ச்சல் நிஜமாவே வந்துடும். ஏய், வாய் மூடு, பேசக்கூடாது. இப்போ உனக்கு காய்ச்சல சரி பண்ணணும், அவ்வளவுதானே? நான் பண்றேன். ஓடா பொறுக்கி. நீ தானே சொன்ன காய்ச்சல சரி பண்ணுங்கன்னு. அத்தையை கூப்பிட்டுமா? இது நான் காய்ச்சல சரி பண்றத பார்க்க வைக்கிறதுக்கா? போடா பொறுக்கி. சரி பண்ணிடலாமா? போங்க. இங்க வாங்க. போங்க. விக்ரம் பக்கம் வந்து பார்த்து வீராப்பு மட்டு பட்டு போச்சு மல்லிப்பூ கூந்தல் வந்து பார்த்து மச்சமோ நட்சத்திரம் ஆச்சு. ஏ மிருதுலா வாடி. எருமை ஆளே பார்க்க முடியல, ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல மேடம். வா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதான், வாடி உட்காரு. எருமை என்னவா மேடம், ரொம்ப பிஸியாவே சுத்திட்டு தெரியுறீங்க. இப்பெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. அப்பெல்லாம் இல்லடி, உன்னை கண்டுக்காமலா? எங்க சரண காணா? ஏன் உனக்கு என்ன தெரியாதா? உன் புருஷன், என் புருஷன், குழந்தை 3 பேரும் எங்கே கிளம்பி போயிருக்காங்க. எங்கே இல்ல, ஜாலியா என்ஜாய் பண்ண போயிருக்காங்க. ஆமா ஆமா சொன்னாங்க. என்ன சொல்றா என் புள்ள? அவ என்ன சொல்றா? சும்மா சும்மா எட்டி உதச்சிக்கிட்டே இருக்கா. வேற என்ன? என்ன ஆளு ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்க? நான் எப்படி டிஃபரெண்டா இருக்கேன்? நான் எப்பயும் போலதான் இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏ லூசே, பைத்தி மாதிரி பேசாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டைம்க்கு சாப்பிடே சந்தியா. எனக்கு என்ன, நான் நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அதான் மாமியார் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்களே, அப்புறம் என்ன? இன்னும் 4 மாசம் தானே, பாப்பா வெளியே வந்துடும். ஆமா, அத மேடம் சொல்லியாச்சே ஸ்ட்ரிக்ட்டா. முத குழந்தை தூக்குறது அவங்க அப்பாவா இருக்க கூடாது, அவங்க சித்தியா இருக்கணும்னு. அப்புறம் என்ன? ஆனா இந்த விஷயத்துல நான் உன் மேல கோவப்படுவேண்டி. ஏன்னா இந்த விஷயத்துல உன்னை விட எனக்கு சரண் தான் முக்கியம். ஸோ அவன் கையில கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்கோ. என்ன நீனு கிடையாது, எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். நான் ஒன்றும் சொல்லலை. இன்னும் 3 மாசத்துக்குள்ள நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா மகேஷுக்கு இதையும் கொடுக்க போறதே நான் தான். நான் ஆசைப்பட்ட சந்தியா உன் குழந்தைய கையால தூக்கணும்னு இப்ப வரைக்கும் அந்த ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு தடவையாவது உன் குழந்தைய கையால தூக்கிடணும். அதுக்கப்புறம் தான் என் உயிர் இந்த மண்ணை விட்டு போகணும். என்னடி யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லை சந்தியா. ஏன் உங்ககிட்ட மட்டும்தான் பாப்பா பேசுமா? யார் சொன்னது? என்ன தவிர எல்லார்கிட்டையும் ஒரே எட்டி உதச்சு பேச்சுதான். பேசணுமா? ரொம்ப நாள் ஆச்சுல, பேசிக்கிட்டுமா? வாடி இருமா, வா. நான் பேசுனா எட்டி உதைப்பா. கையை வச்சு மட்டும் பேச கண்டிப்பா மூவ்மெண்ட் பண்ணுவாங்க மேடம். கண்ணாடிக்கு பிம்பம் அதை இவள் காட்டினாள். கேட்காத ஓர் பாடலதில் இசை நீட்டினாள். செல்லம், சித்தி மன்னிச்சிரு.
ஒண்ணு பண்ணிட்டேன்டா. முதல்ல நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சித்தி உங்களுக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவை ரெடி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப சித்தி தங்கச்சி பாப்பாவை வயிற்றுக்குள்ள வச்சிருக்கேன்டா. இதை என்னால யார்ட்டுமே சொல்ல முடியல. உன் சித்தப்பாட்ட சொல்லணும்னு ஆசையா இருக்குடா. ஆனா அவர்கிட்ட சொல்லிட்டா எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். முதல்ல நீங்க வெளியே வாங்க, அதுக்கப்புறம் சித்தி உங்க தங்கச்சி பாப்பா வர்றத சித்தி சொல்லிடுறேன்னு உங்களை தூக்கி முத்து கொடுக்கணும். அதுதான் சித்திக்கு ஆசை. அது நடக்குமோ நடக்காதான்னு தெரியலடா. ஆனா சித்தி ரொம்ப ஏங்குறேன்டா அந்த ஒரு பாசத்துக்காக. கண்டிப்பா நடக்கும் நம்புறடா குட்டிமா, என் செல்லம். என்னடி அமைதியா இருக்க? மௌன ஸ்பீச்சா? மௌனத்திலே பேசி எல்லாரும் என் பிள்ளைய கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் தான் கடைசியில எல்லா வேலையும் பார்க்காம அமைதியா உட்கார போறேன் பாரு என் செல்லம். லூசு என் தங்கம், நீ உள்ளுக்குள்ள அசையும் போது சித்திக்கு ஒண்ணு சீக்கிரம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இதே மாதிரி நானும் தங்கச்சி பாப்பா செய்யறத பார்க்கணும். உன் சித்தப்பா சீக்கிரம் குணமாகணும். என்னோட பயமும் உன் சித்தப்பாக்கு அப்படி இருக்கிறது தான். நீ வரப்போற நேரமாவது உன் சித்தப்பாக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். சித்திக்கு ரொம்ப பயமா இருக்குடா. உன் சித்தப்பாவை நான் இழந்துட்டேன்னா நான் உயிரோட இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்ல. ரொம்ப பயமா இருக்குடா. வெளியே சிரிக்கிற, உள்ளுக்குள்ள இருக்கிற பயம் எனக்கு தான் தெரியும். சரி, எல்லாமே கடந்துதானே ஆகும். என்ன பேசிட்டு இருக்க பத்தியா? சாரிடா செல்லம். தங்கம் சமத்து பிள்ளையா உள்ள இருக்கணும். அம்மாவை நோண்டாதீங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் சித்தி கூட நிறைய ஃபைட் பண்ண. அம்மா பாவம் சும்மா சும்மா கிக் ஊட்டினா அவளுக்கு வலிக்கும். ஆஹா, அப்புறம் சும்மா ரெடி, நான் என் பிள்ளைகிட்ட பேச. ஆமா ஆமா, என்ன தவிர எல்லார்கிட்டயும் பேசுவாங்க. உனக்கு பேச தெரியல என் செல்லம். உதைக்கலாம் பாருடி, வலிக்குது. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும் அப்படியே ஒரு உத உதச்சிடுறது. என்னடி எருமை? அது செம்ம ஃபீல்ல. இது பாப்பா வயிற்றுக்குள்ள எட்டி உதைக்கிறது. அது ஃபீல் தான். நீ என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சா ஹாப்பியா இருப்பாங்கல்ல. நான் இந்த ஒரு தருணத்துக்காக ஒரு வருஷம் முழுக்க தவம் கிடந்தேன்டி. உனக்கு சீக்கிரமா வரும். இங்க பாரு, நீ மட்டும் பிரெக்னென்ட் ஆனது என்கிட்ட மறைச்ச உனக்கு கொன்னுடும் பாத்துக்கோ. நான் பண்ண மாதிரிலாம் பண்ணாத, புரியுதா? உடனே வெளியே சொல்லு, அதுதான் நல்லது. கண்டிப்பா. எனக்கும் ஆசை தெரியுமா, நீயும் பிரெக்னென்ட் ஆகி அனிதாக்காவும் பிரெக்னென்ட் ஆகி நம்ம குழந்தைங்கெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள. அது நினைச்சு பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. அந்த தருணத்துக்குலாம் ரொம்ப வெயிட் பண்றேன். சீக்கிரமா நடக்கும் என்ன? ஆமா சந்தியா, நினைச்சு பாரு, உன் குழந்தை, என் குழந்தை, அக்காவோட குழந்தை, அப்புறம் நம்ம தங்கச்சி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளோட குழந்தை. ஐயோ, நம்ம வீடே ஒரு குழந்தைங்க கூட்டம். ஐயோ, அதுங்களாம் அடக்க முடியாம அதுக்கு பண்ற சேட்டையெல்லாம் பொறுத்துக்கிட்டு செம்ம ஜாலியா இருக்கும் இல்ல? சந்தியா. என்னடி? ஐ லவ் யூ சந்தியா. மிருதுலா, ஆர் யூ ஓகே? நத்திங், சும்மா தோணுச்சு. பைத்தியம், உனக்கு நான் இருக்கேன்டி. அக்கா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? தைரியமா இரு என்ன? கடலினில் கலந்திடும் துளிய கவலை எதற்கு? அலையுடன் கலந்து நீ ஆடு, வாழ்க்கை உனக்கு. உறவுகள் இனி உனக்கு எதுக்கு? உலகம் இருக்கு. வலிகளை தாங்கிடும் கல்லில் சிலைகள் இருக்கு. அலைகள் அழிக்களிக்கும் ஓட்டம்தான் கடலை தாண்டி வந்து கரையேறும். ஊசி துளிக்கும் துணி மட்டும்தான் உடுத்தும் ஆடை என்று உருவாகும். இருளில் இருந்தே வெளிச்சம் பிறக்கும் எப்போதும். டேய் டேய், கையெடுங்கடா. என்னது கையெடுக்கணுமா? யார் மேல தப்பு? தப்ப யார் மேல வச்சுக்கிட்டு யார் அடிக்க வர்ற? ஏய், என்ன ஓவர நீ பாட்டுல பேசிட்டே இருக்க? அப்படிதானே பேசுவேன். என்ன திமிரு இருந்தா என் தம்பி மேல கை வைப்பேன்? வந்தமா சரக்கு அடிச்சமா பொத்திட்டு போனமான் இருக்கணும். எதுக்கு தேவையில்லாம மம்பளத்துக்கிட்டு இருக்க? கொஞ்சம் விட்டு இருந்தனா அந்த கிளாஸ் அவன் வயிற்று ஏறி இருக்கும்டா. அதுக்கப்புறம் நீ வந்து பதில் சொல்லுவ. டேய், முதிர சட்டையில இருந்து கையை எடுத்துட்டு பேசுடா. அவ்வளவுதான்டா, எடுக்க முடியாதுடா. என்னடா பண்ணுவ? பாரு, உன்ன மாதிரி நிறைய பேரை பாத்துட்டேன். என்ன இப்படிதான் வந்து வாண்டடா வம்பிழுக்கிறீங்க? என்ன திமிரு இருந்தா என் அண்ணனவே அடிச்சிருப்ப. நீ பாத்துட்டு சும்மா போறதுக்கு நான் பைத்தியக்காரனடா தெரியுதுல. அப்படிதான் வம்பிழுக்கிற. டேய் வேணா, என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னடா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க? என்ன உனக்கு மட்டும் பேச தெரியுமா? இங்க பாரு, அவனுக்கு கோபம் பயங்கரமா வரும். இப்பவே சொல்லிட்டேன். என்னமோ ரோட்ல போற அனாதை பைலட் அடிச்சுட்டு போற. கொஞ்சம் இப்படி போயிடக்கூடாது. யார் என்னன்னு தெரியாம கை வச்சிருவியா நீ? ஏய், உங்க ரெண்டு பேரும் என் அண்ணனும் தம்பியும்டா.
அவங்கள கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு இல்ல, நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன், அவனுக்கு அண்ணன் நான் இருக்கேன். என்ன பண்ணுவ? வீச வச்ச பாய போல பேசுகின்ற தெய்வம் நீயே, எதிரே நிற்கும் இமயம் நீயடா. நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும், அதனாலே தானோ உன்னில் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்பும் கூட நம்மை பேசும். டேய் நான் போடா.